ஒரு கேம்ப் பண்ணுவோம். என்னன்னா எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒன்று தான், அதுக்கான ஒரு கேம்ப். இந்த டைம் வந்து அடிஷ்னலாக அவங்க ரோட்டரி கிளப் வந்து கண்ணாடி 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ரீடிங் கிளாஸ் வந்து இது பண்ணாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒரு கேம்ப் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்காக வந்து நம்ம ஊட்டியில் வந்து மெடிக்கல் காலேஜ், நம்ம புது மெடிக்கல் காலேஜ்ல அங்கே வந்து டாக்டர் மேடம் வந்திருக்காங்க. சார் வந்து கூடலூர் ஜிஹெச்எம்லே ஐ டாக்டர் 2 பேருமே இது பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, அவர் ஜெஃப்ரின்னு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குன்றது சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து நம்ம அவங்களெல்லாம் அன்போடு வருகன்னு வரவேற்றுக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அவங்க சார்பாக வந்து எல்லா கேம்புக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவரையும் சார் வந்து விஜய் சமையல் அவங்களையும் அன்போடு வரவேற்றுக்குவோம். அதே மாதிரி நம்ம சேரபாடி பிஹெச்சினால தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆஷாவர்கள் வந்து எஸ்என்ஸுக்கு எம்எஸ்பி எல்லா ஸ்டாஃபும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் இந்த டைமில் வரவேற்றுக்குவோம். ஸோ அதேமாதிரி அவங்க முன்னாள் கவுன்சிலர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் வரவேற்றுட்டு இந்த கோடை காலம், வெயில் காலம், இதில் வந்து கண்ணில் எப்படி என்ன பிரச்சனைகள் வரும், எப்படின்னா பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம ஊட்டி மெடிக்கல் காலேஜில் கண் மருத்துவர். நான் சார் வந்து கூடலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண் மருத்துவராக இருக்காங்க. என் கூட இன்னும் 2 டாக்டர்ஸும் வந்திருக்காங்க. சொன்னாங்க எங்கள் கூட டாக்டர்ஸ் 2 ரிஃப்ராக்ஷனிஸ்ட், இந்த கண் பார்வை செக் பண்ணுற கூட அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மெயினாக அங்கேருந்து ஊட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறது என்னென்னா, கண் பார்வையை வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அது என்ன காரணம் நமக்கு தெரியாது. நம்ம நாளடைவில் வந்து ஒரு 50 வயசு தாண்டினதுக்கப்புறம், 45 வயசு தாண்டினதுக்கப்புறம் ஒரு வெள்ளெழுத்து வர ஆரம்பிக்கும். அது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். கண்ணாடி போடுறோம் அப்படின்றது வந்து ஒரு காலத்துல வந்து அது ஒரு ஏளனமா இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. லென்ஸ் ஆப்ரேஷன் எல்லாமே பண்றாங்க. கண்ணாடி கண்டிப்பா போடுறது வந்து நல்ல விஷயம்தான். சின்ன பார்வை மட்டும் பார்க்க 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண் பார்வையில் ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னா, கிட்ட படிக்கிறதுக்கோ இல்லை செய்யறதுக்கோ ஏதோ வேற தொழில் செய்யறதுக்கு பண்றதுக்கு தேவைன்னா அதுக்கான உள்ள கண்ணாடிகள் இப்போ இலவசமா அங்கே கொடுக்கறதுக்காக ஸ்பான்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அது தேவைன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அது போக நமக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் அதையும் பார்க்கறதுக்காக தான் டாக்டர்ஸ் இங்கே வந்திருக்கோம். வெறும் கேட்ராக்ட் புற ஆப்ரேஷனுக்காக மட்டும் வந்து ஆள் கூப்பிடுறதுக்காக செய்யறதுக்காக கிடையாது. ஸோ அதனால என்ன தொந்தரவு இருந்ததுனாலும் தாராளமா நீங்க ஓப்பனா சொல்லலாம். இங்கேயே பார்க்க முடியிற விஷயம் இங்கேயே பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இன்கேஸ் தேவைப்படுறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் கூட்டு போய் தான் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். முன்னாடி மாதிரி காலம் கிடையாது. இப்ப எல்லாம் வயசானவங்க எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஆப்ரேஷன்ன்றது மற்ற ஆப்ரேஷன்களை மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு நாள் மட்டும்தான் தங்குற மாதிரி இருக்கும். ஈஸியா வந்துடலாம். ஓபி தான். எதுவும் நமக்கு மயக்க மருந்து கொடுக்கறதோ மற்ற வேற இருக்கிறதோ கிடையாது. ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்னா கொண்டு போகிற ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாருமே செக் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னா அடுத்த நாள் ஆப்ரேஷன், உடனே டிஸ்சார்ஜ் தான். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் செக்அப் வந்து நியரஸ்ட் மெடிக்கல் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க இருக்கோ அங்கேயே பார்த்தா போதும். ஒரு செக்அப் மட்டும்தான் அங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஆப்ரேஷன்ற மாதிரி நினச்சி பயந்துக்க வேண்டாம். இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். நிறைய இப்போ பிரைவேட் சொசைட்டிஸும் நிறைய வராங்க, அரவிந்த் சங்கர் அந்த மாதிரி நிறைய வராங்க. அதனால விழிப்புணர்வு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கு. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண் வந்து நமக்கு மூடப்பு போட்ட மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்கு, திரை கட்டின மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஒரு நோய் கிடையாது. ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதோடய கடைசி காலம் வரைக்கும் கண் பார்வை இல்லாம வாழணும்னு கிடையாது. ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம மெடிக்கல் காலேஜ்லயும் வந்துருச்சு, நம்ம இங்கே ஜிஎஸ்லயும் வந்துருச்சு. ஹைஃபையான உள்ள மெடிக்கல் காலேஜ் பிரைவேட்ல என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கு. அதனால தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். வேற ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலா வரும்போதும் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம விஜயன் சாமி சார்